உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழே குரல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. தமிழ்நாட்டில் தற்பொழுது ஓட்டிங் போல், அதாவது கருத்து திணிப்பு அனைத்து ஊடகங்களாலும் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் தன்னுடைய கருத்து கணிப்பில் காட்டாமல் ஒரு கட்சியை, முக்கியமான நாம் தமிழர் கட்சியை முடக்கி அவர்களை பெரிதாக மக்களிடத்தில் காட்டாமல் தனக்கென்று இருக்கக்கூடிய தெரிந்த கட்சிகள் அல்லது காசு கொடுத்த கட்சிகளை மட்டும் ஊடகங்கள் காட்டுவது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. அந்த வகையில்தான் இதுவரை ஏற்படுத்திய அனைத்து கருத்து கணிப்புகளும் இருந்து வருகின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு அரசியலாகவே இந்த ஊடக அரசியல் இருந்து வருகின்றது. இந்திய அளவில் 4வது மக்களின் தூணாக பார்க்கப்படும் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு தற்பொழுது காசுக்காகவும் பணத்திற்காகவும் ஒரு சில கட்சிகளுக்காகவும் வேலை செய்யக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த ஓட்டிங் போலும் தற்பொழுது நடந்து முடிந்தேறியிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை பிற என்ற அடையாளத்தோடு தங்களுடைய ஊடகங்களில் காட்டுகிறது. பிற என்றால் என்ன? தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியும் ஒன்று. மேலும் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் கிளை கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மாபெரும் கட்சியாகவே இருந்து வருகின்றது. ஆனால் ஊடகங்களுக்கு இதுவெல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் நாம் தமிழர் கட்சியை மட்டும் பிற என்று அடையாளத்துடன் அவர்கள் வர்ணிப்பது எந்த மாதிரியான அரசியல் என்று இதுவரை தெரியவில்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பெருமையாக பேசாவிட்டாலும் உங்களுடைய ஊடகங்களில் பெயரை குறிப்பிடுவது மிகப்பெரிய ஒரு கடமை. ஏனென்றால் நீங்கள் ஒரு ஊடகமாக செயல்படுகின்றீர்கள். ஒரு வீட்டின் ஆளாக இருந்தால், அதாவது ஏதாவது ஒரு கட்சியின் வேலையாட்களாக இருந்தால், கட்சியின் ஊடகமாக இருந்தால் நாம் எதையுமே கேட்கப் போவதில்லை. மாறாக கட்சியின் ஊடகங்களை தாண்டி நீங்கள் ஒரு பொது ஊடகமாக மக்கள் முன்னிலையில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் நீங்கள் விடுத்து உங்களுடைய கருத்து திணிப்புகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள் என்றால் இது கருத்து திணிப்பு என்று மிக எளிதாகவே மக்கள் கணித்து விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி என்பது தனக்கென ஒரு மாபெரும் வாக்கு வங்கியை வைத்துதான் இந்த நடந்து முடிந்த அரசியலில் நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் தேர்தலை சந்தித்திருக்கின்றது என்று கூற வேண்டும். அவருக்கென்று, அதாவது நாம் தமிழருக்கென்று வாக்கு வங்கி இல்லை என்றால் இவ்வளவு நம்பிக்கையாக யாரும் இங்கே இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை 17% வாக்குகளுக்கு மேல் பெறும். அது மட்டுமல்லாது அதிகப்படியான சீட் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. செந்தமிழன் சீமான் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாட்டில் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற கருத்து திணிப்புகளை மக்கள் இனிமேலும் ஒரு முறை நம்பப் போவதும் இல்லை. இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறுமனே வாய்ச்சவடால்களாக, வெறும் செய்திகளாக, பொய்ச் செய்திகளாக மக்களிடத்தில் கருத்து திணிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் முதலை தள்ளிவிட்டு மே 4 வரை மக்கள் பொறுமையாக இருந்து நிச்சயமாக வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு வாழ்த்துக்களை கூறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுதான் தனித்துவமான அடையாள வெற்றியாக நாம் தமிழர் கட்சியும் பார்க்கின்றது. இந்த ஊடகங்கள் கூறும் கருத்து திணிப்புகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காத ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. எங்களை பிற என்று அடையாளம் காட்டினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய வாக்கு சதவீதம் அந்த பிற என்பதிலேயே அதிகப்படியாக அல்லது குறைவாக நீங்கள் காட்டியுள்ளீர்கள். அதுவும் பிரச்சனை கிடையாது. எங்களுடைய உண்மையான வாக்கு சதவீதம் மே 4 என்று நிச்சயமாக மக்களுக்கு தெரிந்துவிடும். வெற்றியை மக்கள் கொண்டாடுவார்கள். நாம் தமிழர் வெற்றி என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.